கீர்த்திவாசனை புடிச்சு வச்சிருந்தோன்னே. கீர்த்திவாசனை புடிச்சு வச்சிருந்தோன்னே. ஆத்தா கழுத்துல அருவா வச்சு கீர்த்திவாசனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். பேசாம வரீங்க? தூக்கி போயிட்டாங்களா? அண்ணே பிரச்சனை அது இல்லண்ணே, பிரச்சனை அது இல்ல. கழுத்துல அருவா வச்ச குடும்பத்தை கருவறுக்கணும்னு ஆத்தா கொலவரியோட இருக்கு. கீர்த்திவாசன் வீட்டுக்கு போயிட்டானா? அண்ணே நீ மெட்ராஸ் போய் மாறிட்டேனே, 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 மாறிட்டேன். ஓவரா சவுண்ட் விடாதடா மடையா, வெட்டிடு. சரிண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயவால் வந்திருக்காருப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சரி சரி வாங்க வாங்க. நல்ல நேரத்துக்கு வந்து ராசா. உன் பாட்டி இடத்துல அவங்க அருவாளை வச்சுட்டாங்களே செய்வேலு. பழுவாவையும் சும்மா விடக்கூடாதுப்பா. இன்னையோட இவங்க கிளம்பிங்களா? ஏன் கத்துறீங்க? அவங்கள வெட்டத்தான் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கு. நீ வந்துட்டீலப்பா, இந்த மண்ணுல ரத்தாறு ஓடணும். அதா ஜெயவேல் வந்துட்டான். 8 ஊர் பங்காளியும் சேர்த்து அவனை உசுரோட புதைக்கிறோம். என்னடா இது? வந்துட்டியா ஜெயவேலு? அத்தா கழுத்துல அருவா வச்சு உயிர் பையன் காட்டி விட்டான் அந்த மாயே. அவன் வம்சத்தையே கொலையா இருக்கணும்டா. கொலையா இருப்பியா? உன் வம்சத்தை கொலையா இருக்க மை வந்துட்டாச்சே. யாராது? அடியே நாகம்மா. ஏய் அடியே நாகம்மா, உன் பேர் வர சொல்லிடியே. என் மகனை விட்டு வெட்ட சொல்றீங்க. பேரே வந்துட்டாண்டி, அதையும் பாப்பா முடியும். பாப்பா போயிடு. எங்க சிங்கம் வந்துருச்சுடா. இனிமே பாடுறா பயிர. ஒருத்த உசுரோட இருக்க முடியாது. நிறுத்துங்கடா. இவங்க 2 பேரும் பிரச்சனையும் நாங்க வெளியில பேசி முடிவு பண்ணிட்டோம். கோவத்துல ஆளாளுக்கு இப்படி அருவா தூக்குனீங்கன்னா இந்த ஊர்ல ஆண் வாரிசே இருக்காது, இனியும் பிறக்காது. பிரச்சனை இதே ஊர்ல இந்த பக்கம் ஜெயவேல் வம்சத்துக்கும் அந்த பக்கம் கீர்த்திவாசன் வம்சத்துக்கும் தான். அவங்க 2 பேரும் தான் இந்த பிரச்சனையை பேசி முடிவெடுக்கணும். அவங்க 2 பேர் கையில அருவாளை கொடுத்து கழுத்துல இறக்கி விடுங்க. மோதி பார்க்கட்டும். சரியான பிராணி உள்ளவ பொழைச்சி வரட்டும். செத்தவனோட சேர்த்து வம்ச பகையும் புதைக்க பாருங்கடா. இல்லாம போனா அடுத்த தலைமுறையும் பழி வாங்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். என்ன பூசாரி, படுகளத்துக்கு பூஜை போடுங்க. அருவா கருப்பா, இந்த படுகளத்துல 2 வருஷம் ரத்தம் சிந்து பலியா போதப்பா. 2 பக்கத்து மக்களையும் காப்பாத்து விட கருப்பா. ஹரி அரவரா. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் வெட்டு வேண்டாம். சிங்கம் உன் பயிரை காட்டு. சொன்னா பாத்துட்டு நிக்கிற சிங்கம். நாங்க 2 பேரும் என்ன காரணத்துக்காக வெட்டிக்கணும் சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. டேய் சொல்லுங்கடா. இந்த ஆட்டா பழி வாங்கிட்டாண்டா. அதே தாண்டா அத்தா. நேத்து எங்க அப்ப, இன்னைக்கு நாங்க, நாளைக்கு எங்க பிள்ளைகளா. பரம்பரை பகைக்கு என்ன காரணம் சொல்லுங்க, மூல காரணம் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் நாங்க வெட்டிக்கிறோம். ஏத்தா சொல்லு, தெரியலையா? இவ்வளவு பேசுறியாத்தா, உனக்கும் தெரியலையா? தெரியலையா? யோ பெரிய மனுஷங்களா, இதுக்கான மூல காரணம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க 2 பேரும் வெட்டிக்கிறோம். சொல்லுங்க. தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணே பூசாரினே,
பரம்பரை பரம்பரையா நமக்குள்ள வெட்டிக்கிறோமே, இதுக்கான மூல காரணம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க வெட்டிக்கிறோம். அத சொல்லாம எவனாவது முன்னாடி வந்தீங்க பகந்துருவோம். ஜாக்கிரதை மாப்பிள. மச்சான். எல்லாரும் படிச்சு வச்சேன் பை நிறைய கட்டி வச்சேன் பார்த்திருந்த களவாணி பையோட தூக்கிட்டானே தானே மாப்பிள தானே தானே பாட்டி, தானே. தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடு பாட்டி. நான் தண்ணி கொடுக்க கூடாதுப்பா. ஏன் பாட்டி? என்னத்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல. உன்னை ஏன் பாட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க? 40 வருஷத்துக்கு முத பஞ்சாரத்தில் கோயிலை பிடிச்சி மரத்தை வச்சு வளர்த்துக்கிறேன். அதை கண்டுபிடிச்சு என்னை ஊரை விட்டா ஒதுக்கி வச்சுட்டாங்க. நம்ம ஊருக்கார பயலுவல்ல, செய்வானுங்க செய்வானுங்க. அறுவாளோட நிக்கிறீங்களே, சாணம் பிடிக்க போறீங்களா? கிழவிய ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது தப்பே இல்லை. கிழவிக்கு குசும்ப பாரு. அதானே? நாங்களே பரம்பரை பாய்க்கு காரணம் தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப தெரியுதுடா, நீங்க தெக்கத்துக்காரங்க தானே. தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறியா நீ? ஏ கிழவி, 5 தலைமுறையா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கணும்ல, அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அட பாருடா. என்னன்னு சொன்னேன் தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். தெரியுமில்ல, அப்ப சொல்லு. எங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தா சொன்ன கதை. அந்த கதைய என் தாத்தா எனக்கு சொன்னாரு. எவன்டாவன் பஞ்சாயத்துல முட்டையை கொண்டாந்து வச்சது? தலைவரே, கூடின பஞ்சாயத்துக்கு காரணமே அந்த முட்டை தான். என்னடா சொல்ற? ஐயா, இது மாமன் மச்சான் பிரச்சனைங்க ஐயா. உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? வாரிசு பிரச்சனை தான். வாரிசா? ஆமா, எங்க வம்சத்தை சேர்ந்த ராசா கண்ணும் என் மச்சா வகையரா சேர்ந்த செல்லாயும் ஒண்ணு கூடி வந்த வாரிசு தான் இந்த முட்டை. அண்ணா, உசுரே போனாலும் சரி, தலை முட்டை நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஏழவ, ஒரு முட்டைக்காவடா ஊர் கூடி வந்திருக்கீங்க? என்னடா பொண்ணையா? ஐயா, என்ன இப்படி? ஐயா, என் வீட்டு ராசாக்கண்ணும் என் மச்சா வீட்டு செல்லாயும் ஒண்ணு கூடி வந்த முத வாரிசியா அது. நியாயமா அந்த முட்டை எங்களுக்கு தானே சொந்தம். அது எப்படி? எங்க செல்லாயிட்ட முட்டை எங்களுக்கு தானே வரணும், முத வாரிசு. ஏ கங்கம்மா, ஆம்பளை சிங்கமுடியே என் ராசாக்கண்ணு. இது இல்லைன்னா எங்க இருந்து வரும் உங்க பட்டா கோழியிட்ட முட்டை? தலைவரே, முத முட்டை எங்களுக்கு தான் வரணும். இது கௌரவ பிரச்சனை. ஏல, புத்தி கித்தி கட்டு போச்சாடா. இன்னைக்கு விடுற முட்டைய மாமன் குடும்பம் எடுத்துக்கிட்டோம், நாளைக்கு விடுற முட்டைய மச்சான் குடும்பம் எடுத்துக்கிட்டோம். 2 குடும்பத்துக்கு இதான்டா தீர்ப்பு. முடிஞ்சது பஞ்சாயத்து. நான் கிளம்புறேன். தலைவரே, முட்டை இங்க வரணும். அதெல்லாம் முடியாது தலைவரே. எங்க செல்லாய் பெத்த முத வாரிசு எங்களுக்கு தான் வந்து சேரணும். இல்ல பஞ்சாயத்துன்னு கூட பார்க்க மாட்டேன். இங்க நிக்கிற அம்முட்டு பேரு நொங்கு சீவுற மாதிரி சீவி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா, சீவிர மோர கட்டைய பாருங்க. ஏன் தலைவர, பஞ்சாயத்தா இது? பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வெட்டிடுவா உன்னை. ஏய், இவ்வளவு பிரச்சனையை கிளப்பி விட்டது முட்டை மட்டும் இல்ல, இதுக்கு காரணமா இருக்கிற ராசா கண்ணும் செல்லாயும் தான். முதல்ல அதை பிடிச்சு கொல்லுங்கடா. கூட ஓடி அந்த தாசா கண்ணு ஊதே வெதட்டி வெதட்டி வாதாக வெதட்டி வெதட்டி சீக்கிதமா ஓடி ஆடி செல்லாயி செல்லோ தாவோட தாவா தாவிக்கிட்டு வாவா வேதோது உலகம் தேடி நாம போவலாம் தெக்கைங்க வீதிச்சு வானத்தில் குதிச்சு மேகத்தை பதிச்சு நாம விளையாடலாம் ஊதே ஊதே வெதட்டி 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 ஏன்னு புதியலியே எதுக்குன்னு புதியலியே தப்பே செய்யாம தப்பி ஓடுதோம்
ஏய் முட்டைக்கார வெட்டிக்கிட்டு சாகாதீங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கோழியும் அது போட்ட முட்டையும் தான். இனி இந்த ஊருக்குள்ள கோழியும் கோழி முட்டையும் அனுமதி இல்லடா. இது இந்த சாமி கண்ணு உத்தரவு. ஐயா ஐயா என்னையாச்சு? இப்படி மாமன் குடும்பத்தை மச்சானு மச்சான் குடும்பத்தை மாமனும் மாறி மாறி வச்சுக்கிட்டாங்க. இப்படி மாறி மாறி பழி வாங்கினால மாமா வகார தண்ணி மச்சா வகார தண்ணி ஊரே ரெண்டு ஓட்டு போச்சு. ஒரு கோழிக்காக ஒரு முட்டைக்காக 5 தலைமுறையா நமக்குள்ள வெட்டிக்கிட்டோம். அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு மாப்பிள. இந்த கதை தெரிஞ்ச நீ இத்தனை நாளா சொல்லாம விட்டுட்டிய. ஒருத்தர் வெட்டிக்காம ஊராவது ஒண்ணு சேர்த்துருக்குமல்ல. என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கல்ல, அந்த ஊர் நாசமா போட்டு முடியாது. நான் உண்மையை சொல்லல. கொலவெறி பிடிச்ச கிளவி இந்த உண்மையை ஊருக்குள்ள வந்து சொல்லல. என்ன வெட்டிப்படாதப்பா, நான் வாழ்ற வயசு. ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஊருக்குள்ள வந்து நடந்த உண்மையை சொல்றேன். இதோட அந்த விஷயத்தை தீக்கிறோம். அது இளவு இதான் கதையா? நிஜமாவே சொல்றீங்க? இவ்வளவுதானா? இத்தனை வருஷத்து பகைய ஜெயல் தம்பி வந்து தீர்த்து வச்சுட்டு போயிடுச்சு. எடுங்கடா வேலைய. இனிமே வடக்கு தீவிரமாவது தெற்கு தீவிரமாவது சிவலிங்கபுரம் தான். ஊர் ஏத்துக்கலாம், இந்த உறவு முறை ஏத்துக்கலாம். பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க என் உள் மனசு ஏத்துக்காதுரா. என் புருஷனை அவன் தாத்தி கொண்ட பகை தீராது. அவ வம்சத்துவே பழி வாங்கணும். காலங்காலமா இருந்து வர வழக்கத்தை அப்படியெல்லாம் உடனே மாத்திக்க முடியாதப்ப. அறுவாள் ரத்தம் அவன் வம்சத்தோட அடையாளப்படா. போய் நீங்களா புத்தியோட வெட்டிக்கிற வேலையை பாருங்கடா. ஏ மச்சோ, என்ன ஒரே ஆரவாரமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல மாப்பிள. ஊருக்கு போய் நம்ம பிரச்சனை சூப்பரா முடிச்சு வந்தோம்ல. அதுக்கு தான் இத வரவே. ஆமாப்பா ஆமாப்பா, அதுக்குதான். ஐயோ என்ன இது? ஏ மச்சான், உனக்கு ஒரு மாப்பிள. நீ தான் இந்த பிரச்சனை முடிச்ச மாப்பிள தானே நம்ம கிராமத்துக்கே வந்த. பாரு மச்சான், இந்த சந்தோஷமான நேரத்துல என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் நிச்சயம் நடத்துறோம். இதை விட இந்த மாப்பிள வேணும். ஏய் ராஜலட்சுமி, என் முட்டைக்கோசு, இது எல்லாமே நீ தானே ஏற்பாடு பண்ண? வான்மதி, நம்ம அபிக்கு நிச்சயம் பண்ணிடலாம்ல. நிறுத்துங்க முதல்ல, வாங்க மாப்பிள. நீ போ மச்சான். ஏ ராஜலட்சுமி, ஒரு டப்பா குத்து போடலாமா? போடலாமே. ஆடலாமே. இவங்கடி வந்தா? ஐயோ, அத சொல்ல வந்து அதுக்குள்ள ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. களவாணி பையனா செய்யணும், தொலைச்சிடணும். ஐயோ இருங்க. எப்படி இருக்கீங்க ஏற்பாடு சம்பந்தி, கும்படை சம்பந்தி? யாருக்குடா சம்பந்தி? எங்க ஒரு நிமிஷம். படி உள்ள. கல்யாண வீட்டுல கலாட்டா எதுக்கு சம்பந்தி? நம்ம யாரு? ஒரே ஊருக்காரங்க, ஒரே சாதிக்காரங்க, ஒரே உணர்வு உள்ளவங்கல்ல. அத நீ என்கிட்ட சொல்றியா? எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது சம்பந்தி. தொலைச்ச இடத்துல தானே தேடி வந்திருக்கேன். உன் சிலையை தானே கேக்குற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, அங்க போய் ஐயே, தப்பு. அதை எப்ப வேணாலும் தூக்கிடுவேன். நான் தொலைச்சது என் பொண்ணு, என் கௌரவத்தை கொண்டு போய் தொலைக்க பார்த்தது உன் பையன் தான். இப்ப பத்திரமா வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமும் உன் பையன் தான். உன் பையன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவே மாட்டான் சம்பந்தி. என்ன சொல்ற நீ? சிவா இந்த வீட்டு மாப்பிள்ளை, அவன் யாரு வந்து கேக்குறதுக்கு? ஐயோ, கிடைக்க மாட்டேங்குதே. போட்டு பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. யார் மகளுக்கு யாரா மாப்பிள்ளை? இங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு இவர் பையன் தான் மாப்பிள்ளைன்னு பொறப்புல இருந்தே சொல்லி வளர்க்கிற குடும்பம்டா இது. இத பிரிக்க நினைக்கிறியாடா? யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? மன்னிச்சுக்கீங்க சம்பந்தி. யார் மேல கை வைக்கிறேன்? இவங்க எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. பொசுக்குன்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நாம யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்கடா. அடிச்சாலும் மிதிச்சாலும் பொறுத்து தாண்டா போகணும். ஏன்னா என் பொண்ணு வாழ போற இடம்டா இது. பொண்ணு ஏயா இங்க வாழணும்? ஓ பையன் இங்க தானே இருக்கா சம்பந்தி. மச்சான் இரு. நாம யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நாமெல்லாம் வீர தமிழங்க. ஆரம்பிச்சுட்டானே. ஏய், மரியாதையா கிளம்பிடு. சிவாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவன் வந்தா
உங்க அத்தனை பேரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். வரட்டும் வரட்டும், மாப்பிள்ள வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் போறேன். யோ, அவன் வருவாயா? மாப்பிள்ள வந்து சொல்லுவாயா? வரட்டும்டா. தம்பி, அங்க பாத்தியா அந்த களவாண்டு பையன் ஒன்று மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காண்டா. வா வா வா, இறங்கு இறங்கு. வந்து எனக்கு இதில் சம்மதமே இல்லைன்னு பட்டுன்னு சொல்லுவா. ஆமா, ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு பையன் இருந்துடக்கூடாது. உடனே மாப்பிள்ளை கேட்டு எல்லாரும் வந்துட வேண்டியது. நாங்க சொல்ற பொண்ணை தான் என் பையன் கட்டிக்குவான். அவன் அப்படி சரியா தான் வளர்த்துருக்கோம். என்னடா சொல்றா தம்பி? அந்த ஆள் மூஞ்சில கரிய பூசுறாப்புல சொல்லு. அந்த ஆள் பொண்ண உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்ற? டேய், இந்த ஆளோட பொண்ணுடா. காசி மாமா பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி பாடு. எட்டண்டனக்கா 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 லட்சுமி, அப்பா, லட்சுமி, எட்டண்டனக்கா எட்டண்டனக்கா தூக்கு தூக்கு தூக்கு. உனக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கட்டும். என்னையோட அவாய்ட் பண்ற? விடு விடு. என்னது? என்னாச்சு வன்மதி? பாருங்க என்ன பண்ணிருக்கானு. என்ன பை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சிவா இல்லைன்னா என்ன? இங்க பாரு, நான் பாக்குறேன். அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்காக பாக்குறேன். இங்க பாரு, முதல்ல அதை செய்யுங்கப்பா. அந்த சிவாக்கு எங்க கல்யாணம் நடக்குதோ அதே மண்டபத்துல அதே தேதியில அதே முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும். அவனுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி. போதுமா? ஏங்க காலங்காலமா வெட்டி சாச்சிட்டு இருந்த ஊர் முன்னாய் சந்தோஷமா நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கும் போது இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டானே. கலங்காதுங்க நீங்க. என்னமோ நம்ம பிள்ளைக்கு அப்பா. ஏய், யார் கையை யார் பிடிக்கிறது? அடி பின்னி ராஜலட்சுமி, எடுத்துடுவேன். அவர் வளர்ந்துட்டாருமா. அவரை ஏன் திட்டுற? அப்பா, பெத்தவங்க பிள்ளைங்க மேல பாசம் வச்சிருக்குது அவங்க சுயநலத்துக்காக. அதை திரும்ப கிடைக்கும்னு மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு அது புரியணும்னா நம்ம இடத்துக்கு அவர் வரணும். எத்தனை வருஷ கால போராட்டம் ஒரு நொடியில் நடு ரோட்ல வச்சு உடைச்சிட்டேப்பா. நான் தோத்துட்டேன் ராஜலட்சுமி. ஐயோ. பா பா, இப்ப என்ன பண்ணிட்டேன்னு மூஞ்சி காமிச்சு போறாரு. அவருக்கு அவர் ஃப்ரெண்டு முக்கியமா தானே எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியமா? என்னடா புடலங்கா ஃப்ரெண்டு? தான் பிறந்த மண்ணில் ஒரு சொட்டு ரத்தம் விடக்கூடாதுங்கிறதுக்காக நெஞ்சு நிமிந்து நின்ன வீரன்டா அவரு. மொல்ல மாதிரி பயலுக்கு முன்னாடி முச்சத்தில வச்சு அவர் மூக்க அறுத்துட்டியடா. ஆனா எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாதுன்னு பொறுமையா அவர் இவ்வளவு காலம் இருந்தாரோ. நல்ல களவாணி பைய கொலகார பைய குடும்பத்து பண்ண பிடிச்சிருக்கேன்னு சொன்ன பாத்தியா? ஆனா அவளை கட்டுக்கட்டி நீ சந்தோஷமா இருக்கணும்டா, சந்தோஷமா இருக்கணும். பொடா எல்லாம் சும்மாடா. அம்மாவா அம்மா. Stop it. Stop it. என்ன கம்ப்ளைண்ட்? வரவச்சன குடும்ப ஃபர்ஸ்ட் சர்வீஸ். கல்யாணம் பண்ணி வச்ச ஒரே மாசத்துல பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இது சாதாரணமா ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மேட்ரிமோனியல் இல்ல, டீல் மேட்ரிமோனியல். பொருத்தமான பொண்ணையும் பையனையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு 6 மாசம் வாரண்டி கொடுக்குறோம். இந்த வாரண்டி எதுக்குன்னா, கல்யாணம் பண்ணி வச்சு 6 மாசத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணி கொடுக்க வேண்டியது கம்பெனியோட கடமை. என் பையன் ஃபாரின்ல வேலை பார்க்கறான், நான் ஏன் வரதட்சணை கேட்க கூடாது? இவங்களுக்கு செகண்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருங்க. வெயிட், ட்ரிப்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிங்க. கஸ்டமர் சர்வீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபைன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கிளைண்ட்ஸ் கால். ஹலோ, டீல் மேட்ரிமோனியலா? பொண்ணா பையனா? சார், என் பொண்ணுக்கு தான் சார். குட். எங்களுடைய வெப்சைட்ல லாகின் பண்ணுங்க. பொண்ணை பத்தின டீடைல்ஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க. ஆன்லைன்ல பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரிசிப்டோட வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஐ வில் பி தேர் வித்தின் 23 minutes. ஓகே சார். குட். டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன், சயின்டிஸ்ட் யாரையுமே பிடிக்கலையா? அப்ப என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்? சார், என் பொண்ணுக்கு 10 பேரை பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மாப்பிள்ளை பாருங்க சார். ஸ்பைடர்மேன் ஓகேவா?
ஓகே சூப்பர்மேன் சார் டபுள் ஓகே பேட்மேன் அதுவும் ஓகே சார் டெம்பிள் ரன்னர் ஓகேவா சார் என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க கேட்குற மாதிரி மாப்பிள்ளைலாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் தான் டிசைன் பண்ண முடியும். என்னால் முடியாது, சாரி. சார் என் பொண்ணுக்காக ஆன்லைன்ல 50,000 ரூபாய் கட்டியிருக்கேன் சார். டயனா சார். பிளாட்டினம் ஸ்கீமா? எஸ் சார். ஆன் த ஸ்பாட் டீலை முடிக்கிறேன். ப்ரூஸ்லி. என் பிளானுக்கு இவன் தான் சரியான ஆளு. இவனுக்கு ஓகே சொல்லிட வேண்டியதுதான். இந்த மாப்பிள்ளை பத்தி சொல்லணும்னா எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. வெரி குட். அப்புறம் என்ன ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கணுமா? உன்னோட ஃபேஸ்புக் ஐடி சொல்லுமா? abirami001@gmail.com. டயனா மேட்சிங் லாகின். ஓகே சார். ஓ எக்ஸலண்ட். அபி ப்ரூஸ்லி ரெண்டு பேருடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் கிடைச்ச லைக்ஸ் கமெண்ட்ஸ் அதுக்கு இவங்க போட்டுக்கிற ஸ்டேட்டஸ் இதை வச்சு பார்க்கும்போது 90% மேட்ச் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஜாதகப்படி பார்க்குற 9 பொருத்தத்துக்கு சமம். ஸ்கைப்பில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பேச சொல்கிறேன். சீக்கிரமே நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவர் டீல் இஸ் ஓவர். ஆக்சிடென்ட்டா வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே நம்ம சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. சரி மாப்பிள்ளை எங்க சார்? அடுத்த ஆம்புலன்ஸ்ல பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்காரு. இதுக்கு எதுக்கு ஆம்புலன்ஸ்ல வரணும்? எங்களுக்கு 10 ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல ஓடிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் சொந்த வண்டியில வந்தா தானே உங்களுக்கு எல்லாம் கௌரவம். ஆமா ஆமா, நீங்க ஆம்புலன்ஸ்ல பொண்ணு பார்க்க வர்றது ரொம்ப கௌரவம் தான். வாங்க மாப்பிள்ளை. இல்ல இப்படி சுத்தி எல்லாம் உட்காந்துட்டு பொண்ணு வந்து காஃபி கொடுக்குறது, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு. புதுசா ஏதாவது இருக்கு? அப்பா, நான் ப்ரூஸ்லி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது புதுசா இருக்கே. ப்ரூஸ்லிங்கிற பேரை கேட்ட உடனே செம்ம கேக்குங்க. அப்படி 10 பேரை அடிச்சு பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. 10 பேரை நான் அடிக்கிறதா? உங்களால முடியும், செய்வீங்கல்ல. பண்ணிடலாங்க. உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னது காரணமே என் ஃப்ரெண்ட் சுந்தராம்பால அவங்க அப்பா காசி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அங்கிருந்து அவளை மீட்டு அவ காதலன் பகத்சிங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். செய்வீங்களா? உங்களுக்காக பண்ணிடலாங்க. வாங்க, நிச்சயம் பண்ணிக்கலாம். இதுவும் புதுசா இருக்கே. பா பா ஏங்க நீ யாருக்கு காமெடி பாத்தீங்களா? நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுமா. நான் சொல்றேன். அப்படி ஆம்புலன்ஸ்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இறங்கி இருக்காங்க. இங்க வை. சரி சரிங்க. இத பாருங்க. நான் சொல்றது கேட்க போறியா இல்லையா நீ? ஆம்புலன்ஸ்ல வரானுங்க, ஆம்புலன்ஸ்ல போறானுங்க. நல்ல கிறுக்கு பைய குடும்பத்துல இருந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல மட்டும் என்ன, களவாணி பைய குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம். அப்ப நீங்க தப்பா புரிஞ்சிட்டு நான் சொல்றேன் கேட்க. என்னங்க? காஃபி கேட்டல? காஃபி இருக்குங்க. காஃபி டீ எங்க? டீ யாருக்கு? மாப்பிள்ளை தம்பி. ஐயோ, நீங்க எதிர்பார்த்தவங்க வந்துட்டாங்கங்க. ஏங்க, மாமனார் வீட்ல இருந்து மாப்பிள்ளை கொடுக்க வாகனத்தோட கும்பல் வந்திருக்காங்க. உறவு இருக்கிறவங்க மட்டும் போ சொல்லுங்க. நான் சொல்ல ஏன்டா முறைக்கிற? போடா போ. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்கவே மாட்டேங்கல. எங்க எங்க எங்க? ஒண்ணும் ஆகாது, போயிட்டு வரட்டும். இருங்க. என்ன வேணும் உனக்கு? மாப்பிள்ளைய கவனிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். நேத்து வரைக்கும் நீ யாரோ, இன்னைக்கு அண்ணனோட மாப்பிள்ளை. அண்ணன் புது பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. ஓட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்கலன்னா பரவாயில்ல, இதோட பெரிய பைக் வாங்கிக்கலாம். ஆமா, நீங்க வச்சிருக்க பைக் ரொம்ப பழைய பைக். ஆமா, ஆம்புலன்ஸ் டிரைவ் எப்படி புதுசா இருக்கா? செம்ம. ஆம்புலன்ஸ்ல போறதே தனி கெத்து தான். ப்ரூஸ், அங்க நிக்கிறாங்களே அவங்க தான் காசியோட ஆளுங்க.
கட்டம் போட்ட சட்டையில இருக்கான்ல அவன் தான் சிவா. என் ஃப்ரெண்ட் சுந்தராம்பால கல்யாணம் பண்ணிக்க போறவன். உன்னோட லிஸ்ட்ல அவனையும் சேர்த்துக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இல்ல இன்னைக்கு தானே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வயலன்ஸ் தேவையான்னு என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு சாம்பிள் காமியே. மாப்பிள்ள நல்ல நேரம் முடியுதுக்குள்ள வண்டியை ஓட்டி பாருங்க. வாங்க. அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போய் ஒரு காட்டு காட்டு. போ போ போ. எஸ். வாங்க லீ, மிஸ்டர் ப்ரூஸ் லீ. நீங்க தான் அந்த குண்டு பல்புக்கே டியூப் லைட்டா? தம்பி சேத நம்ம பங்காளி பாத்துக்க. அப்போ மாப்பிள்ள வீடு அண்ணங்கிட்ட சொல்லி வித்தவுட் கீர் பைக் ஒன்று தம்பிக்கு போடுறேன். டேய் ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருக்கு. தட்டி பசங்க மாதிரி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க. எங்கயா சொன்ன? ஏய் நிறுத்து. மாப்பிள்ள வீடு அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு அண்ணன் சொல்லியிருக்காருல்ல. அப்படியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட். ப்ரூஸ் அடி. இன்னும் ஒரே பஞ்ச். எஸ். அண்ணே அண்ணே என்னன்னாச்சு? மாப்பிள்ள வீடு நீங்க எதுவும் டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஊன்னு சொல்லுங்க, அவனை போடலாம். ஏய் வேணாண்டா, எனக்கே வா. என்ன பே சந்தோஷமா? ப்ரூஸ் எதிரியோட ரத்தம். So sweet. Love your violence. இனிமே நீ அடிக்க வேண்டியது இவங்களே இல்ல, காசியதான். போறது மாப்பிள்ள மாதிரியே இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டோம். எங்களுக்கு 3 ரவுண்டு முடிஞ்சிச்சுப்பா. தம்பி உன் பங்காளி கிட்ட எவ்வளோ அடி வாங்கி நிக்கிறேன்னு என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டே இருக்க. பங்காளியா? அவன்லாம் யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாதா? அம்மா பறக்க விடு. காசியை தூசியம் தும்சம் பண்றோம். என் ஃப்ரெண்ட தூக்குறோம், பகத்சிங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். விளையாட்டு ஆரம்பி. ரொம்ப டைம் எடுத்துக்காத. எஸ். யாரா காசி? யார் காசி? காசி யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும், மேல இருக்காரு. சேது யாராவது? அண்ணா ஒரு சின்ன பென்சில் மேட்ருண்ணே, நான் பார்த்து சீவிக்கிறேன், நீங்க போங்க. வா வா. ஏன்டா இப்படி பண்ணங்க? வலிக்குதுடா. அப்போ நீ இவங்கள அடிச்சதுனால வந்த ரத்தம் இல்லையா இது? இது அவன் அடிச்சதுனால வந்த ரத்தம் இல்ல, நாங்க குத்துனதுனால வந்த ரத்தம். இதுவும் புதுசா இருக்கு. Oi, 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 oi. Oi, 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 oi. இவள பக்கு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா இவனோட. Oi, 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 oi.
உங்க அப்பா மாப்பிள்ளைன்னு சொன்னாரு என் மேல செம்ம காலில் இருக்கான் பாட்டு. எங்க இருந்துடா வந்த? அம்மா எனக்கு ஏன்டா நீ ஃப்ரெண்டா வரணும்? எனக்காக இவ்வளவு பண்றியடா? ஏன்டா? நட்புடா. கடவுளே. காதல்டா. நீ கிளம்புறியாடா? என்ஜாய் நட்பு. சொல்ல அங்க பாருங்க. அண்ணா நடிக்கிறாங்கண்ணா. இப்பதானே பார்த்தேன். நடிக்கிறாங்கண்ணா. ஜமாய் கேரி ஆன். முட்டாள் ஃபாலோ மீ. எப்படி மாறினாங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவீங்க. என்னடா நடக்குது இங்க? நான் இங்க ஒருத்தர் இருக்கேங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நடிக்கடா. அப்படியே லைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. பக்கு சூப்பர் ரினி. எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியுது? ரெண்டு பேருக்கு சேம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற. ஆளுங்க தான் வேற வேற, பட் ஃபீலிங்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சிவா இல்ல பக்கு. நட்பு எங்களையாடா சந்தேகப்படுற? விட்டுருந்தா வந்தவங்க கொண்டு பொழந்து கட்டியிருப்பாங்க. யூ வாட்ஸ் ஹர்ட்ஸ் மீ நட்பு. சாரி மச்சி. யாரா நீ? எங்க இருந்துடா வந்த? எனக்கு ஏன்டா நீ ஃப்ரெண்டா வரணும்? எனக்காக ஏன்டா அதெல்லாம் பண்ற? ஏன்டா? என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறான்? நட்புடா. புரியுதுடா. இப்ப லவ்வுடா. அதனால நீ எனக்கு கொஞ்சம் கூட. அப்புறம் அத்திப்பழ ஜூஸ் ஆர்டர் பண்றேன். அதை நீயே ஃபுல்லா குடி. என்ன பாக்குற? சிவா கூட பைக்ல கட்டி பிடிச்சிட்டு வந்தேன். இப்போ இவன் கூட ஒன்னா உட்காந்துருக்கேனா? இதுதான் உண்மை. நீ பார்த்ததெல்லாம் போய். அதுக்காக
கட்டி பிடிப்பியா? அதுவும் ஒன்னா உரசிக்கிட்டு? சிச்சி. ஆமாடி, வேணும்னே தான் பண்ண. என்னடா பக்கு, இவ பண்றதெல்லாம் சரியா? இல்ல, நான் பார்க்கும்போது கூட கட்டி பிடிச்சி தான் இருந்தாங்க. ஆனா அது பரவாயில்ல, நல்லா தானே இருந்துச்சு. நிறுத்து. நீங்களாம் என்ன மனுஷங்க? ஹே, ஏதோ தப்பு எங்க மேல இருக்கிற மாதிரி பேசுற. பண்ண தப்பெல்லாம் நீ. நானா? ஆமாடி, சிவா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உடனே தாம் தூம்னு துள்ளிக்கிட்டு ப்ரூஸ்லின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணியே. அது இந்த விதத்துல சரி. ஆனா சிவா அப்படி இல்லடி. அவன் இது வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்றான். அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது, நடந்த இந்த நிச்சயதார்த்தம், நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாமே எங்களுக்காக தான். என்னையும் எவனையும் ஒன்று சேர்க்குதான் சிவா இவ்ளோ பண்றான். இது தெரியாம எவனோ ஒரு மாக்கானுக்கு கழுத்த நீட்ட போற? போடி போடி. நீ தேடி வரணும், உனக்கு உண்மை தெரியணும் தான் நான் சிவாவை கட்டி பிடிச்ச மாதிரி நடிச்சேன். உனக்குள்ள சிவா இருக்கான், அதான் உன்னை இங்க வர வச்சிருக்கு. எங்க காதல் ஒன்று சேர்ந்துரும், எப்படியும் சிவா சேர்த்து வச்சிருவா. ஆனா நீ காலி ஆயிடுச்சு. இன்னொன்னு வாங்கலாமா? வாங்கலாமே.